எல்லாத்துக்குமே ஜெயிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது. எல்லாருமே ஜெயிக்கிறாங்கன்னு கேட்டால் இல்லை. ஜெயிக்கிறவங்க எல்லாத்துக்குமே ஒரு 3 மனநிலை வந்து காமனாக இருக்கும். என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா, தோல்வியை பார்த்து பயப்படாமல் இருக்கிறது. அவங்க என்றைக்குமே வந்து ஒரு தோல்வியை வந்து ஒரு பெருசாக ஒரு பொருட்டாகவே பயப்படவே மாட்டாங்க. அது ஒரு தோல்வி அடைஞ்சிட்டாங்கன்னா அது ஒரு வெற்றிக்கான முதல் படின்னு நினச்சி அடுத்தவங்களே போய்கிட்டே இருக்காங்க. நிறைய ஜெயிச்சவங்க வந்து பார்த்திங்கன்னா நிறைய தோற்றவங்களாக தான் இருக்காங்க நம்ம ஊரில். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா, ஃபோக்கஸ் ஆன் க்ரோத் நாட் பர்ஃபெக்ஷன். இப்போ வந்து ஒரு சிறந்த முறையில் என்னால் எல்லாமே இருந்து தான் நான் ஆரம்பிக்கணும்னு நினச்சிங்கன்னா உங்களால் ஆரம்பிச்சிக்கவே முடியாது. இப்போது என்கிட்ட வந்து இருக்கிறது கொஞ்சம் தான், இதை வச்சு நான் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும், இருக்கிறத வச்சு ஆரம்பி, மேலே வரதை மேலே பார்த்துக்கலாம். க்ரோத் நமக்கு முக்கியம். நேற்றை விட இன்னைக்கு கொஞ்சம் வளர்றோமா அதுதான் முக்கியம். ஃபோக்கஸ் ஆன் க்ரோத் நாட் ஆன் பெர்ஃபெக்ஷன். பெர்ஃபெக்ஷன் பார்க்குறது காலம் நிறையா இருக்குது. மூணாவது வந்து டேக் ஆக்ஷன், ஸ்டாப் ஓவர் திங்க். அது எந்த ஒரு முடிவுமே எடுக்காமல் அப்படியே நின்றுக்கிட்டே இருக்கிறதுக்கு ஏதோ ஒரு தப்பான முடிவு எடுத்தாலும் அது உங்களை வந்து முன்னேற்றி போய்கிட்டு தான் இருக்கும். ஏன்னா ஒரு இடத்துல போய் நீ இந்த தப்பான முடிவு ஒரு இடத்துல போய் முட்டி நிற்க தான் போகுது. அப்படி முட்டி நிற்கிறப்போ திருப்பி அந்த பாதையில் வந்தப்போ உனக்கு தெரிஞ்சிடும் எது எதெல்லாம் பண்ணணும், எது எதெல்லாம் பண்ணக்கூடாதுன்ட்டு. ஸோ அப்போ அடுத்த விட்டு அந்த பாதையில் கரெக்டாக போனோம்னா நம்மளால் ஜெயிக்க முடியும். ஸோ டேக் ஆக்ஷன், ஸ்டாப் ஓவர் திங்க். உங்களுக்கு இந்த 3 விஷயத்தில் எந்த விஷயம் பிடிச்சதுன்னு சொல்லி கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். திங்க் பண்ணி பாருங்கள்.